இப்போ இருக்கிற திருமண பொருத்தங்கள் பார்த்தீங்களன்னா, அழகா இருந்தா நல்ல பொண்ணு, நிறைய சம்பாரிச்சா நல்ல பையன். மொத்தத்துல குணம் பார்த்து திருமணம் நடக்கிறது ரொம்ப அபூர்வமா மாறிட்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு நல்ல பொண்ணுக்கு மோசமான கணவன் அமையறதும், ஒரு நல்ல பையனுக்கு ஒரு மோசமான பொண்ணு அமையறதும் கூட நடக்குது கால சூழல்ல. ஏன்னா இத நம்ம பணம் மட்டும் தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் பேக்ரவுண்ட் பார்க்கும்போது, இந்த மாதிரிலாம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறுது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்ப நான் இத சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, திடீர்னு சூசைட் பண்றாங்க. இப்ப கூட லேட்டஸ்ட்டா ஒரு பெண் வந்து திருப்பூர்ல நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு ஆணுக்கு கூட அது மாரி நடக்குது. நெறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சூசைட் பண்றது வந்து ஒரு தீர்வு கிடையாது. ஏன்னா, நம்ம அப்பாவோ, அம்மாவோ எவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் உடன் வாங்கி அந்த திருமணம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சூசைட் பண்ணிட்டா பாதிப்பு வந்து அப்பா, அம்மா யாரு அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கா தானே தவிர, அந்த மாப்பிள்ளைக்கோ, அந்த பொண்ணு வீட்டுக்கோ கிடையாது. அதனால அப்படி ஒரு சூழல் வருதுன்னா, போலீஸ் இருக்கு. எல்லாரும் நம்மளுக்கு பின்னாடி அப்பா, அம்மா இருக்கோம். நம்ம சொந்தங்கள் இருக்கு. அவங்களுக்கு தெரியப்படுத்தி அதுக்கு நீதி நீதி கிடைக்கணும்னு போராடி, அவங்கள வந்து சட்டத்துக்கு முன்னாடி தண்டிக்க வைக்கணுமே தவிர, சூசைட் பண்றது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாதுன்றது தான் இந்த தருணத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். நன்றி, வணக்கம்.